அண்மை செய்தி. சேலம் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் சங்க கட்டிடத்தில் திடீர் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத். கட்டிடத்தில் திடீர் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தீ தற்போது முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? விவரங்கள். சேலம் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கான சங்க கட்டிடத்தில் சற்று முன் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கறிஞர்களுக்கான சங்க கட்டிடத்தில் கேண்டீன் மற்றும் உணவு அருந்தக்கூடிய அறைகள், அதே போல வழக்கறிஞர்கள் தங்களுடைய வழக்குக்கான ஆவணங்களை வைக்கக்கூடிய அறைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இந்த பகுதியில் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வழக்கம் போல் மதிய வேளையில் வழக்கறிஞர்கள் அவர்களது அறையில் அமர்ந்து முக்கிய வழக்கு விசாரணை தொடர்பாக ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெராக்ஸ் மிஷினில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அந்த ஜெராக்ஸ் இயந்திரமானது வெடித்து சிதறியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மின்சார ஒயரில் ஏற்பட்டக்கூடிய அந்த பாதிப்பின் காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்த காவலர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அங்கிருந்த தீயணைப்பு கருவிகளை கொண்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். முழுவதுமாக அந்த தீயானது தற்போது அணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து தொடர்பாக அஸ்தம்பட்டி போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த தீ விபத்தின் காரணமாக சிறிது நேரம் நீதிமன்றத்தில் பரபரப்பு நிலவியிருந்தது.